மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வாய் விட்டு சிரிச்சாத்தான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும். வாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும். கல 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 பழ 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 மழ 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 மழ. மைனர் வர்றாரு, மோசா வர்றாரு, ஸ்டைலா வர்றாரு, தினுசா வர்றாரு. பெரிய அண்ணனை காணமே, நாமளும் பஞ்சாயத்துக்காக காத்துட்டு இருக்கோம்ல. ஆமா, சின்ன அண்ணன் பஞ்சாயத்துக்கு வருவார்ல. பின்ன சின்ன அண்ணன் இல்லாமலா? சின்ன அண்ணன் இல்லன்னா பெரிய அண்ணனுக்கு பஞ்சாயத்துல கையும் ஓடாது காலும் ஓடாதுல்ல. பெரிய அண்ணன் வந்துட்டாரு, சின்ன அண்ணன் வந்துட்டாரு. நம்மள தான்டா. அண்ணே, செருப்பு மூல மாதிரி வாய் திறந்துட்டு இருக்கு. அண்ணே, சூளமேடு சுக்குரமேட்டெல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. துண்டா இந்தாங்கண்ணே. என்னென்ன துண்டை விட்டுட்டீங்க? அது ஒண்ணும் இல்ல, அவர் மாதிரி போட்டு பார்த்தேன், வரல. இது மினரல் வாட்டர் பாட்டில் தானே? பாட்டில் தாங்க, தண்ணி நம்ம கிண தண்ணிங்க. சரி, அண்ணன் கொடு. வண்டியெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கியா? வண்டியை பூட்டியாச்சுங்க. வண்டி பூட்டி எப்பறம் போக முடியும்? வண்டி ரெடி பண்ணி வச்சிருக்கியா? ஆச்சுங்க. ஏன்டா ஜனங்களுக்கு சாப்பிடாத கொடுத்தியா? கொடுத்தேனுங்க. என்ன கொடுத்த? பழைய சோறும் பச்சை மிளகாய்ங்க. மீதி ஏதாவது வச்சிருக்கியா? வச்சிருக்கேங்க, அரை குண்டா இருக்கு. சரி, நாங்க பஞ்சாயத்துக்கு போறோம், பின்னால கொண்டு வந்து வைய. யாருக்கும் தெரியாம நாங்க வந்து சாப்பிட்டுக்கிறோம். சரிங்க ஐயா. அந்த பிராந்தி பாட்டில் அதையும் அங்கேயே கொண்டு வந்து வைடா. சரிங்க. எங்கடா உன் முன்னாடி காணோம்? காட்டுக்கு போயிருக்காங்க. தனியாவா? யார் கூடயாவது போயிருப்பாங்க. அண்ணா, 18 பட்டி மக்களும் பஞ்சாயத்துக்கு ரெடியா காத்துக்கிட்டு இருக்காங்கண்ணே. வண்டி ரெடியாடா? ரெடிங்க, போலாம். ஐயா வண்டியில கிளம்பிட்டாரு, வாங்க பஞ்சாயத்து போலாம். போலாம் 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 வாங்க. நாட்டாமையா வந்துட்டாங்க. ஐயா வணக்கம் ஐயா. வாங்க ஐயா. நாட்டாமையா வாங்க ஐயா. ஆத்தா மார்க்கெட்டு போ வண்டி கேட்டாங்க ஐயா. எடுத்துட்டு போடா வண்டிய. சரிங்க, உட்காருங்க ஐயா. என்னடா பஞ்சாயத்து மேடையில் ஒருத்தன் பள்ளி கொண்டிருக்கான்? அப்படின்னா தூங்குறான்டா. தூங்குறானா? யோ எந்திரியா மேல. நீங்க போடுங்கண்ணா, உட்காருங்கண்ணா. 18 பட்டி ஜனங்களும் வந்தாச்சா? ஐயா 17 பட்டி ஜனங்க தான் வந்திருக்கு. ஏன் ஏன்டா கத்துற? ஒரு பெட்டி மிஸ்ஸிங். பெட்டி இல்லடா, அது பட்டிடா. ஏன் காணோம்? ஐயா ஒரு பட்டி ஜனங்க மொத்தமும் பஞ்சாயத்து டிவில சின்ன கவுண்டர் படம் பார்க்க போயிட்டாங்க. என்னது? இங்க நேர்லயே தீர்ப்பு சொல்றதுக்கு பெரியண்ணா வந்திருக்காங்க. அவங்க அங்க படம் பாக்குறாங்களா? நாளைக்கு தீர்ப்பு அவங்களுக்கு தான். என்ன பெரியண்ணா தேடுறீங்க? ஒண்ணும் இல்ல, பஞ்சாயத்துனா குடிக்கிறதுக்கு ஒரு சொம்புல தண்ணி வைப்பானோ, அந்த சொம்ப காணுமே. சொம்பு தோ. யோ எங்க சொம்பு எடுத்துட்டு போனே? ஐயா வயிறு கலக்கிருச்சுங்க, அதான் அவசரத்துல. என்னது? ஐயா நான் எல்லா தண்ணியும் எடுக்கலையா, பாதி தண்ணி அப்படியே வச்சிருக்கேன். சரி வையங்க. சரிங்கய்யா. ஐயா மறுபடியும் வயிறு கலக்குதுங்க. என்ன மறுபடியும் கொண்டு போறேன்? 2 தடவை சொம்பு எடுத்துட்டு போனதுனால 2 நாளைக்கு அவனை இந்த ஊரை விட்டு தள்ளி வைக்கிறேன். கரெக்டான தீர்ப்பு. என்ன பிராது? யாரு பிராடு? பிராதுன்னா கேசுரா, சும்மாறா. என்ன பிராது? அண்ணா அந்த துண்டை கொஞ்சம் கீழே வைங்கண்ணா. எதுக்கே பஞ்சாயத்துல பிள்ளைய கொண்டு வந்து படுக்க வைக்கிறீங்க? எதுக்கு படுக்க வைப்பாங்க? பேர் வைக்கத்தான். பெண் குழந்தையா இருந்தா ஜோதிகான்னு பேர் வச்சு 2 லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்துருங்க. பேர் வைக்க இல்லைங்க, பின்ன சோறு வைக்கவா? இல்லைங்க. இந்த குழந்தை குப்பை தொட்டியில கிடந்துச்சு. இவங்க 2 பேரும் இந்த குழந்தைக்கு சொந்தம் கொண்டாடுறாங்க. இதுதாங்க பஞ்சாயத்து. நீங்க தாங்க நல்ல தீர்ப்பு சொல்லணும்.
கவுண்டரையா அந்த குழந்தை என்னோடதையா. அப்ப நீ எடுத்துக்க. என்னோட குழந்தையா, நான் தான் 10 மாசம் சுமந்து பெத்தையா. சரி நீ எடுத்துக்க. டேய், என்ன மீதி பேர்லாம் 12 மாசம் சுமந்து ஓவர் டைமா பாக்குறாங்க, நீ மட்டும் 10 மாசம் சுமந்தாங்கிறதுக்கு? இந்த குழந்தை உன் குழந்தைங்கிறதுக்கு என்ன அடையாளம், அதை சொல்லு. இது ஆம்பளை குழந்தையா. என்ன ஆம்பளை குழந்தைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அணுசக்தி விஞ்ஞானியா வரணும்? அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுமா, வேற ஏதாவது அடையாளம் சொல்லு. எங்க வம்சத்து அடையாளமா யாருக்கும் பல்லு இருக்காது, எங்க தாத்தாவுக்கும் பல்லு இருக்காது, என் குழந்தைக்கும் பல்லு இருக்காது பாருங்க. இது கரெக்ட். பங்காளி, புள்ள கழுத்தை கவனிச்சிய? ஆமா. செயின் பல பல பலன்னு மின்னுது. ஆஹா, உஸ்மான் ரோடு 6ஆம் நம்பர் கடையில வாங்கினது. இல்லடா, போன வாரம் நாம தான் இதே செயினை மார்வாடி கடையில் அடகு வச்சோம். மறுபடியும் ஆட்டையை போட்டுட்டுமா? செய்யி. 6 மாசத்துக்கு பஞ்சம் இல்லாம இருக்கலாம். ஆமா ஆமா ஆமா. சரி, அந்த புள்ளைய தூக்குங்க. அது முகத்தை பார்த்தே யாரு புள்ளைன்னு கரெக்டா தீர்ப்பு சொல்றேன். சரிங்க. எடுங்க குழந்தை எடுங்க. கொண்டாங்க. அட நம்ம பங்காளி குழந்தை. பங்காளியே குழந்தைன்றேன். துண்டை போட்ட மாதிரி, துண்டை போட்ட மாதிரி. முகத்தை பார்த்து பிள்ளைய அடையாளம் கண்டுபிடிக்க முடியல, இது அப்படி போடுங்க. சரிங்க. பார்த்து மெதுவா போடுங்க. நீங்களே சொல்லுங்க. ஏமா, இது உன் பிள்ளையா? ஐயா, இது என் குழந்தை இல்லையா, அவங்க குழந்தை தான். தெரியாம சொல்லிட்ட, மன்னிச்சிருங்கய்யா. அவங்க கிட்டே கொடுத்துருங்க. எப்படி தீர்ப்பு? கரெக்ட். நீ எடுத்துட்டு போமா. ஐயா, என் குழந்தை சொக்க தங்கம் மாதிரி சொல்லிக்கோயா. இது யார் பெத்த குழந்தையோ நல்லாவே இல்ல. என்னது இல்ல, எனக்கு வேண்டாம். என்னடா அது வில்லங்க? குழப்பமா இருக்கே. பெரியண்ண, குழந்தையோட செயினை திருடுறீங்கன்னு நினைச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது குழந்தையோட அம்மா யாருன்னு கண்டுபிடிக்கத்தான் திருடுனீங்கன்னு. என்னடா இது, குழந்தை கழுத்துல இருந்து செயின் ஆட்டையை போட்டதை அவன் பார்த்துட்டான் போல் இருக்க. அட அதுதான் அம்மாவை கண்டுபிடிக்கிறதுன்னு அவனே சொல்றானே, நீ ஏன் பயப்படுற? குழந்தை கழுத்துல இருந்த செயினை திருடி தீர்ப்பு வழங்கிய பெரிய அண்ணன் வாழ்க. இந்த செயினை திருட சொன்ன சின்ன அண்ணன் வாழ்க. சரி, இன்னைக்கு பஞ்சாயத்து இதோட முடியுது. நாளைக்கு பஞ்சாயத்து மறுபடியும் கூட எல்லாரும் கிளம்புங்க. சரிங்க. நல்ல தீர்ப்பதான் சொல்லிட்டாரு. பங்காளி, இந்த வெத்தலை பொட்டி ஒரு 50 ரூபா தராது? 52 ரூபா 25 பைசாக்கு போகும். என்னமோ இவனே காசு கொடுத்து வாங்கின மாதிரி சொல்றான். உங்க வீட்டு பிராது தானே பெரிய அண்ணன் சின்ன அண்ணன் இன்னும் காணும். அதானே இன்னும் காணுமே. என்னாச்சுன்னு தெரியுமா? இதோ வந்துட்டாரே. ஆகாக காகா. அதேதான். மனுநீதி சோழன் கிட்ட பசுமாடு நீதி கேட்டு வந்த மாதிரி கண்ணுக்குட்டி எங்கிட்ட நீதி கேட்டு வந்திருக்கு. கரெக்டான தீர்ப்பு வழங்கி கரிகாலனை விட சிறந்த நீதிமான் அப்படின்னு பேர் வாங்குறேன் பாரு. வாங்கு. என்ன பிராது? ஐயா, நீங்க தான் ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லணும். இவ்வளவு நேரம் அதானே சொன்னாரு. கோவப்படக்கூடாது. இதுவரைக்கும் நான் வழங்கின தீர்ப்பு கேட்ட திருடங்கள்லாம் தெரிஞ்சிருக்காங்க. நம்ம திருந்துறியே, நல்லா இருக்கு. நீங்க சொல்லுங்க. ஐயா, என் வீட்டு மாடு அவங்க வீட்டுல போய் கண்ணுக்குட்டி போட்டுருச்சியா? ஆஹா, இதுல இருந்து என்ன தெரியுது? சொன்னாதான் தெரியும். இவர் வீட்டு மாட்டுக்கு அவர் வீட்டுக்கு போகும்போது பிரசவ வலி எடுத்திருக்கு. ஆஹா, இது போதும், இது போதும். என்ன எது போதும், ஏதோ கொடுத்துற உனக்கு. சரி சரி, கோச்சுக்காத. கர்ப்பமா இருந்த மாடு கண்ணுக்குட்டி போட்டதுக்கு ஏன் கவலைப்பட்டு காலத்தை கழிக்கிறீங்க? என் மாடு போட்ட கண்ணுக்குட்டி எடுத்து வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். யோ, என்னையா இந்த ஆளு மாடு போட்ட கண்ணுக்குட்டி எடுத்து வச்சுட்டு தரமாட்டேங்கிறாம, என்ன அது? ஐயா, அவன் பசுமாடு என் வீட்டுல வந்து கண்ணுக்குட்டி போட்டா எனக்கு தான் ஏன் சொந்தம். இவர் பசுமாடு உன் வீட்டுல கண்ணு போட்டா உனக்கு சொந்தமாயிடுமா? எப்படி அது? அதாவது ஒரு ஆட்டாவில் கர்ப்பத்தோட ஒரு பொம்பளை பயணம் செய்யறா, திடீர்னு குழந்தை பிறந்துருச்சு, அது ஆட்டாக்காரனுக்கு சொந்தமாயிடுமா? அப்படி இல்லைங்க, பெத்த அப்பனுக்கு சொந்தம் இருக்குல்ல. இப்ப என்ன சொல்ல வர நீ? அந்த மாடு கர்ப்பமாகறதுக்கு நான் தானே காரணம். வீட்டுல யாரும் ஒண்ணு சொல்லியா? என்னைய ஏடா கூடமா பேசுற? ஐயா, அது வந்து எங்க வீட்டு காளை மாடு தான் காரணம்னு சொல்றேன். அதனாலதான் கண்ணுக்குட்டி எனக்கு சொந்தம்னு சொன்னேன். நல்ல வேளை அப்படி சொல்லு. 5 நிமிஷத்துல கரண்ட் அடிச்ச மாதிரிலாம் ஆயிப்போச்சு. ஏமங்களே, என்ன ரொம்ப சிக்கலா இருக்கும் போல் இருக்க. காளை மாட்டுக்காரனும் பசுமாட்டுக்காரனும் கண்ணுக்குட்டி தனக்கு தான் சொந்தம்னு அடிச்சுக்கிறானுவ. அப்பங்கிட்ட புள்ளைய ஒப்படைக்கிறதா ஆத்தா கிட்ட புள்ளைய ஒப்படைக்கிறதாங்கிறத விட பெரிய வில்லங்கமா இருக்கும் போல் இருக்க. கவலைப்படாத, இந்த பிரச்சனையை நான் டீல் பண்றேன். இந்த பாருப்பா, கண்ணுக்குட்டியை நடுவில் நிப்பாட்டுவோம். ஒருத்தர் இந்த பக்கம் நில்லுங்க, இன்னொருத்தர் இந்த பக்கம் நில்லுங்க. கண்ணுக்குட்டியை வான்னு கூப்பிடுவோம். யாரு பக்கம் வருதோ அவங்களுக்கு அந்த கண்ணுக்குட்டி. சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. நல்ல எப்படி? இந்த பாருங்கப்பா, கண்ணுக்குட்டிக்கு உங்க 2 பேருக்கிட்டையும் வர்றதுக்கு விருப்பம் இல்லை.
அது எங்ககிட்டயே இருக்கட்டும். இதான் பஞ்சாயத்து தீர்ப்பு, நீங்க போங்க. டேய் எல்லாம் உன்னாலதான் கெட்டு போச்சு. எல்லாம் பஞ்சாயத்து நடந்திருக்கா, பஞ்சாயத்து ரெண்டு பேருக்கு இல்லாம போச்சு. வெரி குட். ஏன்டா பங்காளி, வெறும் கண்ணுக்குட்டி மட்டும் ஆட்டை போட்டாச்சு, பசுமாடு இல்லாம கண்ணுக்குட்டி மட்டும் வச்சுக்கிட்டு என்னடா பண்றது? கவலைப்படாத, அடுத்த பஞ்சாயத்துக்கு பசுமாடை கவர் பண்ணி காலம் முழுவதும் பாலை கறந்து வாழ்க்கையை முடிச்சுக்குவோம். ஆகாக காகா. அதேதான். சரி, நீ புள்ள கொடு. பங்காளி, நம்ம பஞ்சாயத்து தீர்ப்பால நம்ம புகழ் 18 பெட்டிக்கு நல்லா பரவிருச்சே. டேய், 18 பட்டிக்கு மட்டும் நம்ம புகழ் பரவனா போறாதுடா. 18 கண்ட்ரிக்கு பரவனா, அதுக்கு என்ன பண்ணலாம் அதை சொல்லு. ஒண்ணு செய்ய, பேசாம நீ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆயிடு, நான் ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆயிடுறேன். யாரு நீ? ஹைகோர்ட் ஜட்ஜி? ஏடா டேய், உனக்கு என்னடா தகுதி இருக்கு ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகிறதுக்கு? என்ன மாதிரி ஆளா இருந்தா பரவாயில்ல. எனக்கு தகுதி இல்லையா என்ன? நான் நினைச்ச ஐயனார் சபையிலே தீர்ப்பு சொல்லுவேன்ல. ஐயனார் சிலை பார்த்துருக்கேன், அது என்னடா ஐயனார் சபை? இப்போ வீட்டுக்கு வீட்டுக்கு தீர்ப்பு சொல்றோம்ல, ஆமா, அது மாதிரி அவன் நாட்டுக்கு நாட்டுக்கு தீர்ப்பு சொல்லுவாங்களே. அதுவா? அது ஐநார் சபைடா. ஓஹோ, அதுவா? சரி சரி சரி. அது சரி. வழக்கமா பஞ்சாயத்துனா ஜனங்கள்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க, இப்போ ஒருத்தரையுமே காணுமே. என்ன பிராதே? ஐயா, நம்ம காக்காப்பட்டி காத்தாயி நம்ம கருத்தப்பட்டி காத்தமுத்து மேல காலையிலேயே ஒரு பிராது கொடுத்துருக்கா. இப்ப அவர் மட்டும் காணவல பேசுறாரு. அவருக்கெல்லாம் போன பஞ்சாயத்துல பக்கத்துல நின்று இருந்தார்ல, அதனால தான் ஓடிச்சு. சரி சரி, சொல்லுங்க விஷயத்த. ஐயா, இந்த காத்தமுத்து நாசம் பண்ணிட்டா ஐயா, நாசம் பண்ணிட்டா. இவனை நம்பி மோசம் போயிட்டேன். இவனுக்கு நீங்க தான் தண்டனை தரணும். பங்காளி, இந்த பொண்ணு சொல்றது ஏதாவது புரியுதா? இது கூட புரியலன்னா அப்புறம் நான் எப்படிடா தீர்ப்பு சொல்றது? இவளை அவன் கெடுத்துட்டான் அப்படிங்கிறத பஞ்சாயத்துக்கு வந்து நாசுக்கா நாசமாக்கிட்டான்னு சொல்றான். இப்ப எப்படி பஞ்சாயத்து பண்ணி தீர்ப்பை பிச்சு உதறேன் பாரு. பெரியோர்களே, காக்காப்பட்டி காத்தாயிய கருத்தம்பட்டி காத்தமுத்து கெடுத்து விட்டான்னு காக்காப்பட்டி காத்தாயி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. ஐயா டேய் சுமாரா. சரிங்க. காக்காப்பட்டி காத்தாயியை கெடுத்த கருத்தம்பட்டி காத்தமுத்துவே காக்காப்பட்டி காத்தாயியை கல்யாணம் கட்டி பொண்டாட்டியை ஏத்துக்கணும்னு கண்டிஷனா இந்த பெரிய அண்ணன் தீர்ப்பு சொல்றேன். ஐயா, நான் சொல்றத கேளுங்கய்யா. இந்த பார், நீ என்ன சொன்னாலும் சரி, பெரியவர் கொடுத்த தீர்ப்புக்கு எதிர்பேச்சே கிடையாது. ஐயா ஐயா, நான் கொஞ்சம் சொல்றத கேளுங்கய்யா. டேய், என்னடா நீ சொல்றது கேக்குறது? தூக்கி போட்டு மறிச்சு போடுவா. தாலியை கட்டுறா. பங்காளி, அந்த பொண்ணு படி கட்டுறா. என்னடா? ஐயா, இருக்கையா, அவசரப்படாதீங்க. ஐயா, என்னடா? ஏமாங்காளி, ஏன் தாலி கட்டும் போது பெண்கள் ரொம்ப கூச்சப்படுறாங்க? அது என்னன்னா அந்த பொண்ணுங்களுக்கு உண்டான வெக்கம்பா. சந்தோஷமா இருமா. டேய், ஒழுங்கா அந்த பொண்ணோட குடும்பம் நடத்துற வழியை பாரு. இல்லன்னா என்கிட்ட சொல்லு. இல்ல ஏர்களை பத்தி கடிச்சு போடுவோம். இந்த பொண்ணு ஏன்டா அழுவுது? பங்காளி, பிறந்த விட்டு விட்டு பூந்து விட்டு போகுது இல்லையா, அதனால அழுகுது. ஆனந்த கண்ணீர். எப்படியோம்மா, இந்த பெரிய நம்ம வாழ்க்கையில விளக்கேத்தி வச்சுட்டேன். அட பாவி, என் கழுத்தை பாரியா. பங்காளி, கழுத்து 2 தாலி இருக்கு. அதானே. என்னம்மா 2 தாலி இருக்கு உன் கழுத்துல? ஏற்கனவே நான் கல்யாணம் ஆனவன். இது என் புருஷன் கட்டின தாலி, இது நீங்க சொல்லி இவன் கட்டின தாலி. ஏண்டா காக்கமுத்து, கல்யாணம் ஆனவளையா கெடுத்த? அவரு ஒண்ணு என்ன கெடுக்கல, நீங்க தான் என் வாழ்க்கையே கெடுத்துட்டீங்க. கெடுக்கலையா? என்னம்மா அப்புறம் ஏன் காத்தமுத்து நாசமாக்கிட்டான்னு கத்துன? அவர் நாசமாக்குனது என் வாழ்க்கையே இல்ல, என் வயல்ல விளைஞ்ச பயிரை. என்னம்மா சொல்ற? அவர் வீட்டு மாடு என் வயல்ல மேஞ்சு பயிரெல்லாம் நாசமாக்கிடுச்சு. நான் சொன்னதை முழுசா கேட்காம எனக்கு இன்னொரு தாலி கட்டி வச்சுட்டீங்களே, என் புருஷனுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? என்னங்க தள்ளுங்க. இவங்களுக்கு ஏன் அருவா பதில் சொல்லும்? அறிவா பேசுமா? பேசுண்டா, பேசும். என் பொண்டாட்டியை இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்களே, இனிமே அவ யாரோட வாழ்வா? அது எனக்கு தெரியாது. பங்காளி, நீ சொல்லு. இது என்ன பெரிய விஷயம்? 2 பேத்தோட பேரை சீட்ல எழுதி குலுக்கி போட்டு எடுப்போம். யார் பேர் வருதோ அவங்க குடும்பம் எடுத்துட்டோம். அருமையான தீர்ப்பு. பஞ்சாயத்து இன்னைக்கு முடியுது, நாளைக்கு பார்க்கலாம். ஆமா, நாங்க கலையா. ஏய், புடிங்கடா. யார் அது? ஆறுக்கும் 60க்கும் எக்கச்சக்க ஜாலி மிஸ்டர் தென்னாலிராம். யாருக்கும் பயனில்ல ஏகப்பட்ட ஜோலி மிஸ்டர் தென்னாலிராம். மிஸ்டர் தென்னாலிராமன் வீட்டுல தான் ரொட்டுல தான் புது புது கும்மாளம். ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தாளம். ஓடுறது பேசுறது இவர் வம்பெல்லாம் நீ கேட்டாலே தனி கோர்த்தே வேணுமடா.
வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா